அந்த ஆசிரியை அப்படி அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னு தெரியுமா? மாலா டீச்சர் தன்னோட பிறந்த நாளுங்கிறதுனால தான் கையால் பிரியாணி செஞ்சு தன்னோட வகுப்பு மாணவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்ட எல்லா பசங்களுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் அந்த பிரியாணியை தன்னோட பேக்குள்ள வைக்கிறத பார்க்குறாங்க. டீச்சர் அவங்க கிட்ட போயிட்டு ஏன்பா நீ சாப்பிடலையான்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னான், இல்லை டீச்சர், என் அம்மா கஞ்சி மட்டுமே தான் குடிச்சு நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்கிறான். அதை கேட்டு டீச்சர் அமைதியாக அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அந்த பையன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா, அம்மா நான் உங்களுக்காக பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொட்டலத்தை ஓப்பன் பண்றான். ஆனா அந்த பிரியாணியும் கெட்டு போயிருச்சு. இதை பார்த்து ரொம்பவே சோகமாயிட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, கண்ணா இந்த பிரியாணி வேணா கெட்டு போயிருக்கலாம், ஆனா நீ எனக்காக சாப்பிடாம பட்னியா இருந்து கொண்டு வந்து பாத்தியா, அந்த பாசம் என்னைக்குமே மாறாது, நிலையானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டு அந்த பையன் போய் கதவு திறந்து பார்க்கான். அப்போ ஒரு டெலிவரி பாய் அவனோட கையில ஒரு லெட்டரையும் 2 பிரியாணி டப்பாவையும் கொடுத்துட்டு போறாரு. அந்த கடிதத்துல அந்த ஆசிரியர் எழுதியிருந்தாங்க, கண்ணா இந்த பிரியாணி நான் காலையிலேயே செஞ்சது, அதனால சாயந்தரம் வரைக்கும் இல்லை நைட்டு வரைக்கும் தாங்குமான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் முன்னேற்பாடா உங்க வீட்டுக்கு 2 பிரியாணி ஆர்டர் போட்டு அனுப்பி வச்சிருக்கேன், நீயும் உங்க அம்மாவும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க.